டேய் என்ன பஸ் வருமா? டேய் உங்களை தானே பேசிட்டு இருக்கேன். பாட்டு இன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். ஏய் என்ன பண்றது, நம்ம பார்த்த வேலை அப்படி. நம்ம என்னடா பண்ணோம் அவன் பண்ண காரணத்துக்கு? இது அதை பத்தி பேசணும். என்னாச்சு இங்கெல்லாம் நிக்க மாட்டீங்களே? என்ன சாமு, சரி நீங்க எந்த வழியில போறீங்க? நம்ம காலேஜ் வழியாதான். ட்ராப் பண்ணிடுறீங்களா? டேய் சண்டை போடாதீங்கடா, 2 பேரும் பின்னாடியே இருங்கடா. சரி வாடா. என்னடா ஆச்சு இங்க நின்று இருந்தீங்க? நான் சாரிண்ணா, கொஞ்சம் பாட்டு கூட போட்டுருக்கேன். ஏன்டா? பாட்டு தான். சரிடா சரிடா. சொல்லு இப்ப என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைதான், நாங்க 3 பேர் சுத்திட்டு இருப்போம் வண்டியில. ஆமா. அதுல ஒருத்தனுக்கு என்னாச்சும் 3 ட்ரிபிள்ஸ் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும் போது ஒரு கிறுக்கு நடந்து வந்து இடிச்சிட்டோம். அப்புறம் எனக்கும் இவனுக்கும் பெரிய அடி இல்ல, அவனுக்கு மட்டும் லெக் ஃபிராக்சர் ஆயிடுச்சுங்க. அடடா. அது ஆனதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தணும். எங்க வீடு சைடு அப்புறம் அவன் வீடு சைடு வந்தாங்க. சீட் பெல்ட் போட்டு பாருங்கடா. சரிண்ணா. சொல்றா சாமு. அதனால எங்க வீட்டுல பஸ்லயே போக சொல்லிட்டாங்க காலேஜுக்கு. வீட்டுல வண்டி பிடிக்க வச்சாங்க. கரெக்ட் தான்டா, நீங்க ஓட்டுற ஓட்டுக்கு. நாங்க என்னன்னா ஓட்டோம், ஆக்சிடென்ட் தானே ஆக போகுது ஓட்டு. நானும் தான்டா 10 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன், எனக்குலாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆனது இல்ல. எனக்கு தெரியாது, சும்மா ரீல் விடாதீங்க. என்னடா நிஜமாடா, என்ன நம்ப மாட்டீங்களா? சரி என்ன காலேஜுக்கு என்ன எவ்வளவு நேரம் இருக்கு? 1/2 மணி நேரம் இருக்குண்ணா. 1/2 மணி நேரம் இருக்கா? ஒரு டீ சாப்பிட்டு போவோமா? சாப்பிடலாம். ஓகே சரி போய் பேசிக்கலாம். சரிண்ணா. வந்துமே வந்த வழியில தான் கவனிச்சிங்களாடா? ஏன்டா கவனிக்க? இதனாலதான் பொண்ணை பார்த்துருக்கேன், இதனால ஜேசி பார்த்துருக்கான். வரும்போது சைன் போர்டு ஒண்ணு இருந்துச்சு, அதை நீங்க எப்ப ஏதாவது பாத்தீங்களா? சைன் போர்டா? என்னடா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ஒரு சைன் போர்டு கூட பாக்கலன்னு சொல்றீங்க நீங்க? நம்ம வந்த வழியில மொத்தம் 5 சைன் போர்டு இருக்குடா. இந்த மாதிரி 5 சைன் இருந்துச்சு, நீங்க ஒண்ணு கூட பாக்கலன்னா நீங்களா ஏழை வண்டி ஓட்டுறீங்க? இத்தனை வருஷத்துக்கு நான் காலேஜுக்கு போயிட்டு வரீங்க, இது கூட பாக்கல. 3 மாசமா இப்படித்தானே போறோம். அது காலையில அவசரமா போறோம்னா பெருசா கண்டுக்கிறது இல்ல. உங்க ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் எங்கடா ஆக்சிடென்ட் ஆச்சு? வரவழைய ஒரு எக்ஸ்பிரஸ் வச்சு பாத்தீங்களா? ஆமா. அங்க தானா ஆக்சிடென்ட் சொல்றான், அங்கேயே தெளிவா போர்டு வச்சிருப்பானுங்கல்ல. அதான் கேர்லெஸ். முக்கால்வாசி பேர் சைன் போர்டு பார்க்குறது இல்லை, ஸ்பீடாக போகிறாங்க. அதனால் என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. எல்லா ரோட்லேயும் ஸ்பீட் லிமிட்டுன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த ரோடோட கண்டிஷனை பொறுத்து தான் ஒரு இடத்துலையும் ஸ்பீட் லிமிட் செட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஸ்பீட் லிமிட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எந்த ஆக்சிடெண்ட்டும் ஆகாதுடா. ஏன்னா ஆக்சிடென்ட்ன்றது உனக்கு மட்டும் ஆகிறது கிடையாது, உனக்கு எதிரில் இருக்கவங்களுக்கும் உன்னால் ஆகலாம், உனக்கு பின்னாடி வரவங்களுக்கும் உன்னால் ஆக்சிடெண்ட் ஆகலாம். தயவு செஞ்சு பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள்.